ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அமணி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பர்த்டே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அப்புறம் என் பின்னாடி இருக்க ஏதோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. எஸ் காய்ஸ், நான் ரொம்ப நாள் இல்லை, ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ஹேர் கட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப 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 பெரிய டெசிஷன் தான், ஹேர் கட் பண்ணணும் அப்படின்றது. பட் ஐ எம் கோயிங் டு ட்ரை திஸ். ஒரு பர்த்டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் வந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப 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 பிடிக்கும் என் முடியை. இப்படி வெட்டுறது தெரிஞ்சால் கோவப்படுவாங்க. ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க இவ்வளோ லாங்காக இருக்குது. இப்போல்லாம் யாருக்குமே இவ்வளோ லாங்கான முடியெலாம் இருக்காது. ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க அம்மன் முடி மாதிரி இருக்குடி, தயவு செய்து இதில் கை வச்சிடாது அப்படி சொல்லிட்டு. யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. என் பர்த்டே வீடியோஸ் பார்த்துலேயுமே இப்போ நான் பர்த்டே வீடியோ நான் அப்லோட் பண்ணல, ரீல்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. இப்போ நான் அந்த வீடியோ போட்டால் தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து தெரியும் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்காமல் சரி கொஞ்சம் இந்த வருஷம் வந்து வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் லைக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாதிரி நம்ம மைண்டில் வந்து தோணும்ல அந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம சேஞ்ச் ஆகும் லைட்டாக. இனிமேல் நம்ம எல்லா வருஷம் பர்த்டேக்கும் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இந்த வருஷம் வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட்டு ட்ரை. என் முடியில் வந்து நான் லாஸ்ட் 6 இயர்ஸாக கையே வைக்கலை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கேன். ஸோ வந்து வீடியோட எண்டில் எல்லா ரிசல்ட்ஸுமே ஆட் பண்ணுவேன். அது எப்படி இருக்குது அப்படி சொல்லி பாருங்கள். அவங்க வெட்ட வேண்டிக்கிட்டே தான் அந்த கடவுளே. என் முடி வந்து எனக்கு வந்து எப்படின்னா குட்டியாகவும் ஆயிடக்கூடாது, அட் த சேம் டைம் என் முடி வந்து நல்லாவும் இருக்கணும், இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க நீ வந்து கீழேலாம் ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நிறைய இருக்குது, 6 இயர்ஸாக நீங்கள் முடியல கை வைக்கலன்னு சொல்கிறீங்களா. ஸோ வந்து நம்ம லென்த்தை வந்து ஷார்ட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கேட்குற முடி வெட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியாச்சு. அப்புறம் நான் ஹேர் கட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த நேம் வந்து லேயர்டு ஹேர் கட். நான் லாங் லேயர்ஸ் கேட்டேன். அவங்க லாங் லேயர்ஸில் கீழே வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன் உனக்கு அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். இது லாங் லேயர்ஸ் தான். அதாவது லேயர்ஸ்னால் வந்து ஷோல்டர் கிட்ட வரைக்கும் வெட்டுவாங்க, நார்மலான லேயர்ஸ் தான். லாங் லேயர்ஸ்னால் மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் லேயர்ஸ் மாதிரி கட் பண்ணி விடுவாங்க. எங்கள் அம்மா இவ்வளோ முடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. சுத்தமாக அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது என் மண்டையில் கை வைக்கிறதுக்கு. எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. பட் நான் தான் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சி சரி நம்ம கட் பண்ணுவோம், நம்ம தைரியமாக அந்த டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடியல கை வச்சேன். வீடியோவில் நடுவில் நீங்கள் பார்த்துருந்தீங்களே தெரிஞ்சுக்கும் நான் ஹேர் கட் பண்ண எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு ட்ரை பண்ணேன். ஸோ வீட்டுக்கு வந்து அப்பா அப்புறம் தம்பிலாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களே பாருங்கள் வீடியோவில். என்ன டிஃபரன்ஸ் இல்லாம நல்லா இருக்கு. சரிவே தெரியாது மூஞ்சில. கண்ண மூடு. கண்ண தர. ஏய். ஓவனியா. சாங்கியா போ. நல்லா இருக்கா ஸ்வீட்? நல்லா இருக்கு. ஏய் மோஸ்ட். ஸோ நான் சொன்னேன்ல பின்னாடி வந்து எப்படி இருந்துச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருந்துச்சு. இவ்வளோ முடிய வெட்டிட்டேன்னு இப்போ யோசிச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, நாளைக்கு பர்த்டே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோலாம் உங்களோட ஃபீடில் வரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அண்ட் நானும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக மாறுவேன். நம்மளோட ஃபேமிலி பெருசாக நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் என் பர்த்டே வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.